பலாப்பழம் அரிஞ்சிட்டு பலாக்கொட்டையில் ஏதாவது ரெசிபி செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு இன்றைக்கி பலாக்கொட்டை பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பலாக்கொட்டோட தோலை உரித்து எடுத்துக்க போகிறோம். இது உரித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் வறுத்து எடுத்துகிட்டு உரிக்க போகிறேன். வறுத்தோன்னா தோல் தனியாக பிரிஞ்சு வந்துடும். வாங்க வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா தோல் பிரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தேங்காவை அரைச்சி எடுத்துப்போம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை மிக்சியில் போட்டுக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தேங்காய் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வறுபட்டு தோலெல்லாம் வெடித்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின பிறகு இது 2ஆக அரிஞ்சு தோலை உரித்து எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக உரிக்க வரும். மேலே உள்ள தோலெல்லாம் உரித்த உடனே உள்ளார இருந்த சேப்பாக ஒரு தோல் இருக்குது பாருங்கள். இதே நீங்கள் சாம்பாரில் போடுற மாதிரி இருந்தால் இந்த தோலை தேய்ச்சி எடுத்துடணும். இல்லைன்னா சாம்பார் வந்து சேப்பாக கலர் ஆகிடும். அதனால் சின்ன பிள்ளை இருக்கக்குள்ள நாங்கள்லாம் எங்கள் அம்மா வந்து துணி துவைக்கிற கல்லில் தேய்ச்சி எடுத்துருவாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால் நாங்கள் தேய்ச்சி எடுத்துட்டு வந்து கொடுப்போம். இப்போ நான் வறுவல் தான் பண்ண போகிறேன், அதனால் தேய்க்காமல் அப்படியே போட்டுக்கிறேன். நல்லா வறுத்ததுனால இதுவே நல்லா வெந்திருக்கு. குக்கரில் அவிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே மசாலாலாம் போட்டு வறுத்துக்க வேண்டியதான். பாருங்கள், நம்ம ஃபுல்லாக உரித்து எடுத்து வச்சாச்சு. தேங்காவையும் அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம பிரட்டல் ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக வடகம் போட்டுக்குங்க. வடகம் இல்லாதவங்க கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்குங்க. இது லைட்டாக பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூடவே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். கூடவே 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இந்த தண்ணி சூடு வந்ததும் இந்த பலாக்கொட்டை இதில் போட்டுடலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கணும். இப்போ இது மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் ஊற்றிடலாம். இதை நல்லா கிண்டி 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இந்த தண்ணியெல்லாம் சுண்டி பெரட்டல் மாதிரி வரணும். அவ்வளோதான், சரியாக இருக்குது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான், பலாக்கொட்டை பெரட்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பலாப்பழம் நீங்களும் வாங்கினீங்கன்னா இதை மாதிரி பெரட்டல் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.